அள்ளி மலர் விழி சொல்லும் தமிழ் மொழி திருமுல்லை வாயில் வழி வாரும் வள்ளியம்மா தாரும் கவிதைகளம்மா. திருமுல்லை வாயிலிருந்து வள்ளி ஆசிரியர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு கவியரங்கத்தில் தொடர் 97 காலடி வைத்து நம்மை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் மதிப்பிற்குரிய நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஜோதிராமன் ஆசிரியை அம்மா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து கவிஞர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல துறைகளிலிருந்து பல ஊர்களிலிருந்து நம்மை இணைத்து இணைந்து நம்மை கவிப்பாட அழைத்து வந்த தமிழ்த்தாயை வணங்கி என் கவிதையை துவங்குகிறேன். நான் இவ்விடம் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு தமிழுக்கு அமுதென்று பேர். இயல் இசை நாடகம் என மூன்றும் இணைந்து உருவான தமிழன்றோ. இயல் இசை நாடகம் என மூன்றும் இணைந்து உருவான தமிழன்றோ. முத்தமிழே, அன்றே உன்னை பாவேந்தர் பாரதிதாசன் நினைந்து அமுதென சுவைத்து மகிழ்ந்தாரன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். செந்தமிழே, செப்பும் மொழிகள் 18 என்றாரே பாரதி. தமிழைத்தான் சிந்தையாலே காதலித்தாரன்றோ. செப்பும் மொழிகள் 18 என்றாரே பாரதி. தமிழைத்தான் சிந்தையாலே காதலித்தாரோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். கன்னித்தமிழே, உலகம் முழுதும் உன்னை நேசிப்போர் ஒரு நாளும் உதடுகளால் உறவாட மறந்ததில்லை அன்றோ. உலகம் முழுதும் உன்னை நேசிப்போர் ஒரு நாளும் உதடுகளால் உறவாட மறந்ததில்லை அன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். செந்தமிழே, இருவரியால் உலகை ஆண்ட வள்ளுவனை ஆன்றோர்கள் இறைவனாக எண்ணுவதும் உன்னால் அன்றோ. இருவரியால் உலகை ஆண்ட வள்ளுவனை ஆன்றோர்கள் இறைவனாக எண்ணுவதும் உன்னால் அன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். நற்றமிழே, நெஞ்சை அள்ளும் இலக்கியங்களை கற்கின்ற எந்நாளும் நாவினிலே இனிமை குறைவதில்லை அன்றோ. நெஞ்சை அள்ளும் இலக்கியங்களை கற்கின்ற எந்நாளும் நாவினிலே இனிமை குறைவதில்லை அன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். பைந்தமிழே, கடல் கடந்து சென்றாலும் காற்றாக பரவிட்ட உன் புகழோ காலங்களால் அழியாது நிற்குமன்றோ. கடல் கடந்து சென்றாலும் காற்றாக பரவிட்ட உன் புகழோ காலங்களால் அழியாது நிற்குமன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். தீந்தமிழே, ஆராய்ச்சிகள் கூறுகின்ற அளப்பரியாத உன் தொன்மை 1000 ஆண்டுகளில் பழமையன்றோ. ஆராய்ச்சிகள் கூறுகின்ற அளப்பரியாத உன் தொன்மை 1000 ஆண்டுகளின் பழமையன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். சிங்காரத் தமிழே, புராணங்களும் காப்பியங்களும் காலத்தால் அழியாத இலக்கியங்களும் புகட்டிடும் தமிழின் சிறப்பையன்றோ. புராணங்களும் காப்பியங்களும் காலத்தால் அழியாத இலக்கியங்களும் புகட்டிடும் தமிழின் சிறப்பையன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். தேன் தமிழே, தமிழென்றும் அமுதென்று தரணியிலே உள்ளோரை அழைத்து தமிழ் என்றும் அமுதென்று தரணியில் உள்ளோரை அழைத்து தமிழ் விருந்தை பாவேந்தர் அளித்தாரோ. தமிழ் விருந்தை பாவேந்தர் அளித்தாரோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா.
மிக அழகான கவிதையை வாசித்தீர்கள் அம்மா. தமிழுக்கு அமுதென்று பேர் என்று எப்படியெல்லாம் வந்தது என்று மிக அழகாக கூறினீர்கள். தமிழ் ரசம் சொட்ட சொட்ட தேனமுது வழிய வழிய மிக அருமையான கவிதைகளை வாசித்தீர்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. மிகவும் அருமை. திருமதி வள்ளி அவர்கள் வந்தார்கள். இந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய கடைசி மாணவனுக்கும் எட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஒரு ஆசிரியர் பேசுவார். அந்த குரலிலேயே தெரியும், ஒரு பாங்கு தெரியும். இந்த கடைசி மாணவன் அவனுக்கும் போய் சேரணும்ன்றது அந்த அந்த எண்ணம், அந்த ஆதங்கம், அந்த உணர்வு அம்மாவுடைய கவிதைகளிலே, அம்மாவுடைய அந்த சொல்லுகிற முறையிலே தெரிந்தது. உங்களுடைய கவிதை மூலமாக கடைக்கோடியில் தமிழ் உணர்வு இல்லாமல் இருப்பவனுக்கும் தமிழ் உணர்வு ஏற்படுத்துபவர்கள் என்கிற நம்பிக்கையை தெரிவித்து வாழ்த்து நன்றி. நன்றி ஐயா.